இன்றைக்கு பெண்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிற இதே நிலைதான் இன்னொரு 15-20 வருடத்துக்கு அப்புறம் ஆண்களுக்கும். இன்னைக்கு சொந்த வீடு இல்லாதவனுக்கு பொண்ணு கிடையாது, கார் இல்லாதவருக்கு பொண்ணு கிடையாது. அன்றைக்கு வரதட்சணை கொடுக்க முடியாமல் திருமணம் ஆகாமலே இருந்த முதிர்கன்னிகளின் எண்ணிக்கை ஏராளம். இன்றைக்கு சொந்த வீடு இல்லாத ஒரே காரணத்திற்காக திருமணம் ஆகாமல் சிங்கிளாகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஆண்களின் எண்ணிக்கையும் அதிகம்தான். இது ஒரு தனிநபர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது, இது ஒரு சமூக பிரச்சனை. அதிகரிக்கும் விவாகரத்துகளும் 40 வயசு வரைக்கும் ஒருத்தனுக்கு பொண்ணு கிடைக்காம தெரியறதால தான் இல்லீகல் அஃபேர்ஸும் செக்ஷுவல் அபியூஸும் ப்ராஸ்டிடியூஷனும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ இதுல மாற வேண்டியது நம்ம எல்லாரும் தான். முன்னெல்லாம் கொஞ்சம் உடல் உழைப்பு அதிகமாக செலவு செய்யக்கூடிய கொஞ்சம் கடினமான வேலையெல்லாம் இது ஆண் வேலை இது பெண் வேலைன்னு தனித்தனியா இருந்தது. பட் இப்ப ஆண்கள் செய்யக்கூடிய வேலைன்னு ஒண்ணு தனியா இல்லவே இல்லை. ஏன்னா எல்லா துறைகளிலும் பெண்கள் கால் பதித்து விட்டார்கள். ஸோ இனிமே ஆண் வேலை பெண் வேலைன்னு ஒன்று இல்லவே இல்லை. ப்ளஸ் இப்போ எல்லாமே டிஜிட்டல் மயமானதால் ஆண்கள் மட்டுமே செய்து கொண்டிருந்த உடல் உழைப்பு அதிகம் கொடுக்கக்கூடிய வேலைகள் குறைவு. ஸோ உட்கார்ந்த இடத்துல இருந்தே கம்ப்யூட்டர் முன்னாடி செய்யக்கூடிய வேலையை ஆண்களை விட பெண்கள் மிகச் சிறப்பாகவும் பொறுப்பாகவும் செய்கிறாங்க. ஸோ பெண்களுக்கான வேலை வாய்ப்பு பொருளாதார வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஸோ இதுல மாற வேண்டியதுன்னு பார்த்தா மணமகன் வீட்டாரோ மணமகள் வீட்டாரோ கிடையாது, நம்ம எல்லாரும் தான்.